ஏற்றுமதியோட எக்ஸ்போர்ட் அவங்களோட பயிற்சியாளர் இவர் தான் திரு ரமேஷ்குமார். ஸோ அவங்களை பற்றி நம்ம வந்து பேசலாம். அவரை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ அவர் வந்து பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லிடுங்க. நீங்களே உங்கள் நேயர்கிட்ட பேர் சொல்லிடுங்க. வணக்கம், என்னுடைய பெயர் ரமேஷ்குமார். நான் ஏற்றுமதியாளர் மற்றும் ஏற்றுமதி பயிற்சியாளர். நான் கடந்த 9 ஆண்டுகளாக வேளாண் பொருட்கள், ஆயத்த ஆடைகள், கைவினைப் பொருட்கள், கைத்தறி பொருட்கள், சணல் பொருட்கள் என்று பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்வது பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பற்றி பல பத்திரிகைகளில் கட்டுரைகளையும் எழுதி வருகிறேன். பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதில்களை எழுதி கட்டுரைகளையும் தொடர்ந்து மாதம் எழுதி வருகிறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், அதாவது நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்களோட பொருளை வந்து எப்படி வந்து உலக நாடுகள் அனைத்துக்குமே நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க, அது உங்களோட கனவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணலாம். சார் இருக்கார், இவரோட கிளாஸ்லேயுமே நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணி இன்னும் நிறையா நுணுக்கங்களை வந்து கற்றுக்கிட்டு உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக சார் ஃபஸ்ட்டு நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது சமூக அறிவியல் புக்கில் தான் ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னா என்னன்னே நான் படிச்சிருக்கேன். எனக்கு இப்போ நான் ஸ்கூல் படித்து ஏதோ ஒரு காலம் ஆயிடுச்சா, ஸோ அதனால் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஏற்றுமதி என்றால் என்ன சார், அது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஒரு பொருளை தயாரித்து வெளிநாடுகளுக்கு கப்பல் மூலமாக, விமானம் மூலமாக ஏற்றுமதி செய்வது உற்பத்தி ஏற்றுமதியாளர். இதற்கு மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டர் என்று பெயர். அதே பொருளை தயாரிக்காமல் வாங்கி ஏற்றுமதி செய்வது வணிக ஏற்றுமதியாளர், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் என்று பெயர். ஒரு பொருளை தயாரித்தோ அல்லது வாங்கியோ கப்பல் மூலமாக, விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி தொழிலாகும். சார், இப்போ வந்து எல்லா பொருளையுமே வந்து ஏற்றுமதி பண்ணலாமாங்க சார்? குறிப்பிட்ட பொருள் மட்டும்தான் பண்ண முடியுமா, இல்லை எல்லா பொருளையுமே பண்ணலாமாங்க சார்? இந்தியாவிலிருந்து பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து வேளாண் பொருட்கள் என்று எடுத்துக்கொண்டால் அரிசி, தென்னிந்திய வெள்ளை அரிசி, அனைத்து வகையான காய்கறிகள், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெண்டைக்காய், பீன்ஸ், பீட்ரூட், தக்காளி, நறுமணப் பொருட்கள் என்று எடுத்துக்கொண்டால் முந்திரி, ஏலக்காய், மிளகு, மஞ்சள், கருவேப்பிலை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆயத்தாடைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்கள் அணியக்கூடிய டிஷர்ட்டுகள், பனியன்கள், பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள், குழந்தைகள் அணியக்கூடிய ஆடைகள். கைவினைப் பொருட்கள் என்று எடுத்துக்கொண்டால் பாக்குமட்டை தட்டுகள், பொம்மைகள், கவரிங் நகைகள், தஞ்சாவூர் ஓவியங்கள், பத்தமடை பாய்கள். கைத்தறி பொருட்கள் என்று எடுத்துக்கொண்டால் கைத்தறி பெட்ஷீட்டுகள், தரை விரிப்புகள், கிச்சன் மேட்டுகள். சணல் பொருட்கள் என்று எடுத்துக்கொண்டால் சணல் பைகள், சணல் மூலம் செய்யப்பட்ட சுவர் அலங்கார பொருட்கள், சணல் பைகள். தோல் பொருட்கள் என்று எடுத்துக்கொண்டால் தோல் காலணிகள், தோல் பைகள், சூட்கேஷ், அனைத்து வகையான தோல் பொருட்கள். வேளாண் பொருட்களில் தேங்காய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது, கருவேப்பிலை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எண்ணெய், மரச்செக்கில் தயாரிக்கப்பட்ட ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய். பருப்பு வகைகள் என்று எடுத்துக்கொண்டால் துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, அவரை என்று அனைத்து வகையான பயிர் வகைகள். அனைத்து வகையான கீரை வகைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மூலிகைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. முருங்கை இலை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முருங்கை இலை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு முருங்கை இலை மதிப்பு கூட்டி முருங்கை இலை பவுடர் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யல லாபம் அதிகமாக கிடைக்கும். சார், நீங்கள் வந்து இந்தியாவில் என்னென்ன விளையுதோ எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிட்டீங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கார்மெண்ட்ஸ் அதிகம் இல்லையா? ஒரு சில ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவங்க மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஆர்டர் தான், அதுவும் வருது வரல அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு திருப்பூர் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இப்போ நம்ம வந்து 1 மணி நேரத்தில் வந்து எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இங்கே நிறையா வந்து கார்மெண்ட்ஸ் வந்து ஓனர்ஸ் அதிகம், நிறைய சின்னவங்க எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து எப்படி சார் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை தியரி பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். இந்த தியரி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோட் இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள், இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பேமெண்ட் பணம் வாங்குவது எப்படி, ஏற்றுமதிக்கு ஸ்பெஷல் சிறப்பு பேக்கிங் செய்வது எப்படி, அரசிடமிருந்து ஊக்கத்தொகை வாங்குவது எப்படி, கப்பல் மூலமாக, விமானம் மூலமாக பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் தியரி பயிற்சி வகுப்புகளாக, ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றிய தேதி அட்டவணை வருகிற 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்த உள்ளேன்.
17/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். 19/3/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். இதற்கு அடுத்த பேட்ச் 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். 24/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். 26/3/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். இதற்கு அடுத்த பேட்ச் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு, 31/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 2/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு என்று ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக, விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் விளக்கமாக கற்றுத்தருகிறேன். சார், நீங்கள் வந்து கிளாஸோட பேட்சோட டேட் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ ஒரு முழுமையாக நம்ம கற்றுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் சார்? முழுமையாக கற்றுக்கொள்வதற்கு இந்த நான் நடத்தி வருவது தியரி பயிற்சி வகுப்புகள். இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு பிறகு ஏற்றுமதி உரிமம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு இந்திய அரசிடமிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஐஇ கோடு வாங்கிய பிறகு ஏற்றுமதி தொழில் செய்யும் பொழுது ப்ராக்டிக்கல் டவுட்ஸ், நிறைய சந்தேகங்கள் வரும். இறக்குமதியாளருக்கு சாம்பிள் அனுப்புவது, கொட்டேஷன் விலைப்பட்டியல் அனுப்புவது, கப்பல் விலம் மூலமாக, விமானம் மூலமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து வகையான ப்ராக்டிக்கல் டவுட்ஸ், சந்தேகங்கள் ஏற்றுமதியாளருக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த ப்ராக்டிக்கல் டவுட்ஸ், சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்கு ஏற்றுமதி தொழில் செய்யும்போது சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, ஸ்பெஷல் ஆன்லைன் கிளாஸ் ஏற்பாடு செய்து நடத்த உள்ளேன். அது தியரி பயிற்சி வகுப்பை விட மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஸோ மக்களே, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு மேனுஃபேக்சர் யூனிட் வச்சுருக்கீங்க. இது என்னவா இருந்தாலும் சொல்ல, ஒரு தேங்காய் முதற்கொண்டு அவர் சொல்லிட்டாரு, தேங்காய் முதற்கொண்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு தோப்பு வச்சுருக்கீங்க, அது என்ன நீங்கள் டொமஸ்டிக்கில் நீங்கள் கொடுக்கறத விட நீங்கள் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் அதோட ரேட் இன்னும் டபுள் மடங்கு ஆகும், ட்ரிபிள் மடங்கு கூட ஆகலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது சார், எனக்கு டவுட் என்னென்னா, தேங்காய்னு சொன்னீங்க இல்லையா, தேங்காயோட ஏற்றுமதி அதை பற்றின ஏதாவது டீட்டெயில் இருந்தால் சொல்லுங்கள் சார். தேங்காய் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேங்காயின் எடை 500 கிராமில், உரிச்ச தேங்காய், குடுமியுடன் இருக்கும் தேங்காய் எடை 500 கிராமிலிருந்து 750 கிராம் வரை இருக்க வேண்டும். இந்த எடையுள்ள தேங்காய் ஏற்றுமதி தரம் வாய்ந்த தேங்காய். இந்த தேங்காய் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து உரிமம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்க வேண்டும். தேங்காய் ஏற்றுமதி செய்ய கோகனட் போர்டு, தேங்காய் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்ய வேண்டும். இதற்கு தரச்சான்றிதழ், குவாலிட்டி சர்டிஃபிகேட், பீட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும். இந்த சர்டிஃபிகேட் அந்த தேங்காயை பூஞ்சைக்காளான் தாக்கவில்லை, பாதிக்கவில்லை என்பதற்கான தரச்சான்றிதழ். பின்பு அதற்கு பிறகு FSSAI தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். கோகனட் போர்டில் தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். இது தேங்காய் நல்ல முறையில், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். இந்த தேங்காய் பல வகையான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆக்சுவலி நிறையா ஒரு தேங்காய்க்கு நிறையா சர்டிஃபிகேட்லாம் வாங்கினா நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சார் சொல்கிறாரு. சரி, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அவங்க காய்கறி வியாபாரம் தான் பண்ணுறாங்க. அவங்களே ஓனாக தோட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா இந்த மாதிரி இடையில இருக்க இந்த சந்தைகள் எல்லாம் போட்டுருக்காங்க. இப்போ அவங்க அது காய்கறியெல்லாம் ஏற்றுமதி பண்ணலாமாங்க சார் வெளிநாட்டுக்கு? அவங்க அதெல்லாம் வாங்குவாங்களா? கன்சியூமர் அங்கேருந்து யாராவது வாங்குவாங்களா? இந்தியாவிலிருந்து காய்கறிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியில் காய்கறிகள் சாகுபடி செய்யப்படுகிறது. ஊட்டி பகுதியில் உருளைக்கிழங்கு, தக்காளி, வெண்டைக்காய், பீட்ரூட், பீன்ஸ், காலிஃப்ளவர் என்று பல வகையான காய்கறிகள் சாகுபடி செய்யப்படுகிறது. ஊட்டி பகுதியில் மொத்தமாக காய்கறிகளுக்கு ஆர்டர் கொடுத்து மொத்தமாக வாங்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். இந்தியாவிலிருந்து காய்கறிகள் ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் என்று பல வகையான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. காய்கறிகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு உரிமம் வாங்க வேண்டும். வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகம், இந்திய அரசின் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அலுவலகத்தில் கட்டண உறுப்பினராகி ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். FSSAI தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். பின்பு காய்கறிகளை நல்ல முறையில் ஏற்றுமதி செய்யலாம். காய்கறிகள் ஏற்றுமதி செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வருடமும் காய்கறிகள் ஏற்றுமதி உயர்ந்து கொண்டே வருகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்.
சரி, அப்படியே எங்களோட சோசியல் சயின்ஸ் சார் மாதிரியே பேசுகிறீங்க சார். போர்டுகிட்ட பார்த்ததும் எனக்கு அப்படிதான் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. சரி, இதில் என்ன எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு டவுட்டுங்க சார். இப்போ எப்படின்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு பொருள் இருக்குது. ஆனால் இது நான் வந்து இப்போ இவ்வளோ சான்றிதழ் வாங்கணுன்றீங்க. அது போக வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு சார்ஜஸ்லாம் இருக்கும். அதுக்கெலாம் நம்ம இப்போ கிட்ட நம்ம அமௌண்ட் இல்லை. இருக்கிறதே நம்ம கையில் காசை போட்டு ஏதோ கடனை வாங்கி நம்ம வந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போது ஏற்றுமதி பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு வங்கியில் போய் வந்து பேங்க் லோன் ஏதாவது கேட்கலாமா, இல்லை அதுக்கு ஏதாவது வசதிகள் இருக்குதா? ஏற்றுமதி தொழிலில் வங்கிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன. ஏற்றுமதி தொழில் தொடங்க ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயரில் வங்கிகளில் நடப்பு கணக்கு கரண்ட் அக்கவுண்ட் தொடங்க வேண்டும். ஸ்டேட் வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, கனரா வங்கி, யூனியன் வங்கி மற்றும் ஐசிஐசி வங்கி, ஹெச்டிஎஃப்சி வங்கி, ஆக்சிஸ் வங்கி என்ற அனைத்து வங்கிகளிலும் நடப்பு கணக்கு கரண்ட் அக்கவுண்ட் தொடங்கலாம். வங்கிகளில் ஏற்றுமதி தொழிலில் ஆத்தரைஸ் டீலராக இருக்கின்றன. வங்கிகளின் ஏற்றுமதி தொழிலுக்கு ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளரிடமிருந்து அட்வான்ஸ் பேமெண்ட் முன்பணம் பெற்றுக்கொண்டும் லெட்டர் ஆஃப் கிரெடிட் எல்சி முறையில் பணம் வாங்கி கொண்டும் எந்த வகையில் பணம் வாங்கினாலும் வங்கி மூலமாகத்தான் ஏற்றுமதியாளருக்கு இறக்குமதியாளரிடமிருந்து பணம் கிடைக்கிறது. ஏற்றுமதி தொழிலுக்கு வங்கிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன. சார், இந்த எல்சின்னு சொன்னீங்க, எனக்கு அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா? எல்சி அப்படின்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எல்சி பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்களேன். எல்சி என்பது லெட்டர் ஆஃப் கிரெடிட், கடனுறுதி கடிதம் என்று பெயர். எல்சியில் 2 வகையான எல்சிகள் உள்ளன. முதல் வகையான எல்சி ரிவோகபிள் எல்சி, ரத்து செய்யக்கூடிய எல்சி. இது இறக்குமதியாளருக்கு சாதகமான எல்சி. இரண்டாவது வகையான எல்சி ரத்து செய்ய முடியாத எல்சி, இர்ரோகபிள் எல்சி. ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளருக்கு விலைப்பட்டியல் அனுப்புகிறார். இறக்குமதியாளர் ஏற்றுமதி ஆர்டர் உறுதி செய்கிறார். எல்சி ஓப்பன் செய்ய வேண்டும் என்று ஏற்றுமதியாளர் கேட்கிறார். இதில் கன்ஃபார்ம்டு இர்ரோகபிள் எல்சி வேண்டும் என்று ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளரில் கேட்க வேண்டும். இறக்குமதியாளர் அவருடைய வங்கியில் இர்ரோகபிள் எல்சி ஓப்பன் செய்து ஏற்றுமதியாளரின் வங்கிக்கு அனுப்புகிறார். அந்த இர்ரோகபிள் எல்சி வந்து சேர்ந்தவுடன் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வராங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களான்னு கேட்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஹலோ 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 வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. பிரவீன், நம்ம வந்து நேரலை போயிட்டு இருக்கு இல்லையா? ஓகே, இந்த நேரலை என்ன நேரலைன்னு உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கா? பார்த்துட்டு இருக்கீங்கல்ல? எஸ்எஸ்டிவில பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன நேரலை நம்ம என்ன நிகழ்ச்சி நம்ம நடத்திட்டு இருக்கோம்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? எக்ஸ்பர்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா ஏற்றுமதி பத்தி? ஏன்னா நம்ம வந்து கடந்த 9 ஆண்டுகளாக வந்து ஏற்றுமதியில வந்து அதோட பயிற்சி வகுப்பை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க திரு ரமேஷ்குமார். அவங்க நம்ம கூட நேரலையில இருக்காங்க. நீங்க என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? எக்ஸ்பர்ட் வந்து நம்ம A to Z நம்ம இந்தியாவில் வந்து நம்ம என்ன ஒரு ப்ராடக்ட் நம்ம தயாரித்தாலும் சரி, அது விளையிறதா இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம இப்போ நம்ம வந்து டொமஸ்டிக் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும் நம்ம வந்து அதை சேல் பண்ணிக்கலாம், விற்றுக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம வந்து இப்போ குஜராத்து கேட்குறாங்கன்னா குஜராத்துக்கு லாரியில் நம்ம அனுப்பலாம். இதுவே வந்து ஃபாரினில் கேட்டாங்கன்னா எப்படி நம்ம வந்து அதை அனுப்புறது, அதுக்காக என்னென்ன ப்ராசஸ் இருக்குங்கிறத சார் வந்து ஒரு கிளாஸாக வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை உங்களோட ப்ராடக்டை நீங்கள் எப்படி அந்த வேர்ல்டு லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்றத வந்து சார் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து சொல்லி கொடுக்க போகிறாரு. நீங்கள் சார்கிட்ட பேசுகிறீங்களா? ஓகே. வணக்கம் சார், உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சார், இப்போ நம்ம வெளிநாடு, அதாவது இப்போ அதர் கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன மாதிரி சார் பண்றது? ஆமாங்க சார், இது ஏற்றுமதி தொழில் என்பது வெளிநாடுகளுக்கு கப்பல் மூலமாக விமானம் மூலமாகவும் பொருட்களை அனுப்புவது பற்றி தான் இந்த ஏற்றுமதி தொழிலுக்கு சார். இதில் உங்களுடைய கொஸ்டின் என்ன கேள்விங்க சார்? அதாவது இப்போ கப்பல் அனுப்புறோம்னா அதுக்குள்ளான சார்ஜஸ்ல டிஃபரன்ஸ் அந்த கண்ட்ரியோட சார்ஜ் வருமா, இல்லை நம்ம இந்தியன் கண்ட்ரியோட சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்களா அந்த மாதிரி? அதாவது சார் அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ ஒரு கப்பலில் அனுப்புகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியா அமௌண்ட்டுக்கு வருமா, இல்லை இப்போ டாலர் கணக்கில் நம்மளோட மணி வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஏதாவது இருக்குமான்னு கேட்குறாங்க. யூரோஸில் நீங்கள் விலைப்பட்டியல் இறக்குமதியாளருக்கு ஏற்றுமதியாளர் யூரோஸில் லெட்டர் ஹெட்டில் விலைப்பட்டியல் அனுப்ப வேண்டும்.
வெளிநாட்டிலிருந்து அந்த இறக்குமதியாளர்களிருந்து பேமெண்ட்டு பணம் இங்கே வருவதும் யூரோஸில் தான் வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வங்கியின் மூலம் அந்த யூரோஸ்க்கு ஈடான INR இந்திய ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம். வேற என்ன உங்களுடைய அடுத்த கேள்விங்க சார்? ஓகேங்க சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்க சார், இந்த மாதிரி நீங்கள் வந்து மக்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். அந்த டவுட்லாம் வந்து நீங்கள் SSTVல மேலே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இங்கே கூட நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை பற்றின நான் நல்லா கற்றுட்டு என்னோட பிஸ்னஸை வந்து நான் வேர்ல்டு லெவலில் கொண்டு போகிறேன் அப்படின்னா சார் நடத்துகிற கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் வந்து இப்போ வந்து அவங்க எந்தெந்த டேட்டில் என்னென்ன கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றதை அவங்க சொல்லுவாங்க. ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை தியரி பயிற்சி வகுப்புலாம் நடத்தி வருகிறேன். இந்த தியரி பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் விளக்கமாக கற்றுத் தருகிறேன். ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்கள்: 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். 17/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். 19/3/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். இதற்கு அடுத்த பேட்ச் 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். 24/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். 26/3/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். இதற்கு அடுத்த பேட்ச் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்த உள்ளேன். 31/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். 2/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கு ஆன்லைன் நேரடி பயிற்சி வகுப்பில் திருப்பூர் மாநகரில் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் தியரி பயிற்சி வகுப்புலாம் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்கள்: 17/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். 19/3/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். 21/3/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். இதற்கு அடுத்த பேட்ச் 24/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். 26/3/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். 28/3/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். இதற்கு அடுத்த பேட்ச் 31/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். 22/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 4/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளில் நேரடி பயிற்சி வகுப்புகளின் குவாலிட்டி தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். சார் சூப்பர் சார். அதாவது ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கிளியாரிட்டியாக கொடுத்துட்டீங்க சார். இப்போ ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு இல்லையா, நேரடி பயிற்சி இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ திருப்பூரில் நீங்கள் எங்கே நடத்துகிறீங்க? நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் பங்களா ஸ்டாப் அருகிலிருந்து நடக்கும் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் லக்ஷ்மி எக்ஸ்போர்ட்ஸ் என்ற அலுவலகத்தில் என்னுடைய அலுவலகத்தில் நேரடி பயிற்சி வகுப்பு நடத்தி வருகிறேன். ஓகேங்க சார். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்துட்டாங்க, பேசிடலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் யோகேஷ். யோகேஷ். ஓகே யோகேஷ், இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து லைவ் போயிட்டு இருக்கு இல்லையா SSTVல, லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா? லைவ் பார்த்துதான். ஓகே சூப்பர். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல மேம், பண்ணிடல. ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு ஒரு டவுட்டுக்காக கால் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, நம்ம கூட வந்து சார் இருக்காரு, திரு ரமேஷ்குமார். அவங்ககிட்ட நீங்கள் என்ன டவுட் வேணாலும் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நான் வெளிநாடு சார், திருப்பூர். சரி, உங்களுடைய கேள்வி கேளுங்க. எனக்கு என்ன ஒரு கேளுன்னா, இப்போ நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா ஓகே, அதுல நான் ஃபர்ஸ்ட் அதை பத்தி என்ன யோசிக்கணும் நீங்க எப்படி சொல்லுங்கன்னா, இப்போ நான் ஒரு பிசினஸ் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணுவோம், என்னென்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்றதுக்கான என்ன சொல்றது, அந்த இம்பார்ட்டன்ஸ். அதாவது நீங்க வந்து ஒரு தொழில் தொடங்க போறீங்க, அது தொழில் தொடங்குறதுக்காக நான் முதல்ல வந்து என்னென்ன பண்ணணும், அதை எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத வந்து நீங்க கேக்குறீங்க. ஒரு பிசினஸ் ஐடியாவா கேக்குறீங்க, கரெக்டா? ஆனா உங்களோட பிசினஸ் நீங்க ஒரு தாட் வச்சிருக்கீங்க, ஆனா அதை வந்து நம்ம எப்படி இனிஷியேட் பண்றதுன்றது உங்களோட டவுட், கரெக்ட்டுங்களா? என்ன இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. அதாவது இவர் மைண்ட்ல இருக்கிறத வந்து இப்ப நம்ம வந்து சொல்லுவாங்கல்ல, திரையில இருக்கிறத ஃபர்ஸ்ட் தரையில கொண்டு வரணும்னு, அந்த மாதிரி அவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ அதுக்கு பத்தின உங்களோட வழிகாட்டுதல் என்னவா இருக்குங்க சார்? நீங்கள் முதலில் ஒரு ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த பெயர்
உலகம் முழுவதும் உள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ள இறக்குமதியாளர்களை கவரும் வகையில் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு ட்ரீம் எக்ஸ்போர்ட்ஸ். நீங்கள் அருகில் உள்ள தமிழர்கள் அதிகம் வசிக்கும் மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய வேண்டியது இருக்கும். ஐரோப்பிய நாடுகள் ஜெர்மன், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து என்று ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய வேண்டியிருக்கும். இந்தியாவுடன் நேசக்கரமுள்ள நாடுகளான ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ் என்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய வேண்டியிருக்கும். இந்த நாடுகளில் உள்ள இறக்குமதியாளர்களை கவரும் வகையில் மாடர்ன் நேம், இங்கிலீஷ் நேம், ஷார்ட் நேம், ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயர் கவரும் வகையில் இருக்க வேண்டும். இந்த ஏற்றுமதி நிறுவனத்திற்கு பெரிய இயந்திரங்களோ கட்டிடமோ வேலையாட்களோ தேவையில்லை. உங்கள் வீட்டின் முகவரிக்கே ஏற்றுமதி நிறுவனம் தொடங்கி இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்கி தொடங்கலாம். நீங்கள் இந்தியாவிலிருந்து பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உதாரணத்திற்கு அரிசி, காய்கறிகள், இந்த பொருட்களை தயாரிக்க தேவையில்லை. மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். ஆனால் நீங்கள் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்குவது நேரடியான விவசாயிகளிடம், நேரடி தயாரிப்பாளர்களிடம், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் விவசாயிகள் தயாரிப்பாளர்களிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உள்நாட்டில் செய்யப்படும் தொழிலை விட ஏற்றுமதி தொழில் சுலபமானது. பாதுகாப்பாக ஏற்றுமதி செய்தால் ஏற்றுமதி தொழில் சுலபமான தொழில், பாதுகாப்பான தொழில், சிறந்த தொழில். சூப்பர் சார். சார் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த பிஸ்னஸ் பற்றி வேறு யாராவது அந்த பிஸ்னஸில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, உங்களோட காம்படிட்டர் யார், அங்கே அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எங்கெல்லாம் அவங்க வந்துட்டு கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ்க்கான அந்த லெவலை வந்து நீங்கள் அடுத்தடுத்து கொண்டு போகணும். சார் வந்து ரொம்பவே அருமையாக சொன்னார். இந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னாலே எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணணும். சார் நீங்கள் வந்துட்டு இந்த நறுமண பொருட்கள்லாம் வந்து சணல் வரைக்கும் சொல்லிட்டீங்க, நறுமண பொருட்கள்லாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? அது ஆல்ரெடி ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்பவே ஃபேமஸ். ஃபாரின்னாலே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி தான். ஸோ எப்படி வந்து அவங்க வந்து நம்மளோட இந்தியாவில் உள்ள நறுமண பொருளை வந்து எப்படி அவங்க வந்து விரும்புவாங்க, அவங்க வாங்குவாங்களா, இல்லை அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? இந்தியாவிலிருந்து நறுமண பொருட்கள், ஸ்பைசஸ் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நறுமண பொருட்கள் என்று எடுத்துக்கொண்டால் முந்திரி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, பெருங்காயம், சீரகம், மசாலா பவுடர் என்று பல வகையான நறுமண பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த நறுமண பொருட்கள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். இந்திய அரசின் ஸ்பைசஸ் போர்ட் நறுமண பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். பீட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். FSSAI தரச்சான்றிதழ் வாங்கி ஏற்றுமதி செய்ய வேண்டும். இந்தியாவிலிருந்து நறுமண பொருட்கள் மலேசியா, சிங்கப்பூர், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா என்று பல வகையான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நறுமண பொருட்கள் ஏற்றுமதி செய்த தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் இந்திய அரசிடமிருந்து ஏற்றுமதியாளருக்கு ஊக்கத்தொகையும் கிடைக்கிறது. ஓகே, சூப்பர் சார். ஆக்சுவலி இப்போ அது மக்களே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாரோட கிளாஸில் வந்துட்டு ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் வரலாம், நீங்கள் ஆன்லைன்லேயும் கிளாஸ் வரலாம். ஸோ நீங்கள் கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே கீழே வந்துட்டு சாரோட நம்பர் இருக்குது. அந்த நம்பரை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு யோசிச்சுட்ருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சாரோட கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி தொடர்ந்து நம்ம வந்து ஏற்றுமதியை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார்கிட்ட.